டேய், கார்க்கி குளிச்சிட்டானா இல்லையாடா? என்ன மாமா ஜாலியா நியூஸ் பேப்பர் பச்சின்னு இருக்க போல? இவன் எப்பதான்டா கல்யாணம் பண்ணுவான்? அக்கா இந்த காலத்தில் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். என்னடா? வேணாம் வேணாம் சொல்கிறவங்க தான் எல்லாம் கிடைக்கிது. வேணும் வேணும் சொல்கிறவங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அவன் ஒன்றும் பண்ண வேணாம். பொண்ணு நானே பார்த்துட்டேன். நான் ஒரு காஃபி ஷாப் சொல்றேன், அங்க போயிட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டா போதும். டேய், அவனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுடா. காதல்ன்றது கொரோனா வைரஸ் மாதிரி வீக்கானவங்கள அட்டாக் பண்ணும். ஆனால் கல்யாணன்றது அப்படி கிடையாது. கோவிஷீல்டு கோவேக்சின் மாதிரி கொரோனா வந்தாலும் வரலனாலும் லைஃப்ல எடுத்தே ஆகணும். கல்யாணம் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? போய் பொண்ணு பார்த்துட்டு வாடா. அதெல்லாம் பார்த்துருவான் மாப்பிள்ள. பொண்ணை போய் பார்த்துருவல்ல. என்னடா சிரிக்கிற சிரிப்பே சரியில்லையே. ஓ, இந்த பொண்ணு தான். நல்லா தானே இருக்கு இந்த பொண்ணு. என்ன குறைச்சல்? டேய், எல்லாமே குறைச்சல் தான் மச்சான். பேசாம நம்ம வேணா ட்ரை பண்ணலாமா? கேவலமா யோசிக்காத மச்சான். அவளே உன்னை ரிஜெக்ட் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கணும் பெர்ஃபார்மன்ஸ். ஃபர்ஸ்ட் அவளை பேச விடு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்றா இத மட்டும் கேளு, மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்க. ஓகே, ஐம் தீப்ஸ், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர். அப்பா சொன்னாருன்னு தான் உங்களை பார்க்க வந்தேன். பரவாயில்லையே, என்னெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாதான் ஆச்சரியமே. மேலே சொல்லுங்க. டென்ஷன் ஆனால் ஸ்மோக் பண்ணுவேன். வீக்கெண்டில் சரக்கு அடிப்பேன். நைட்டு கிளப்பு பார்ட்டின்னு 3 மணி வரைக்கும் ஊர் சுற்றுவேன். ஐயோ, தாராளமாக நீங்கள் வெளியில் போகலாங்க. டென்ஷன் ஆனால் நானும் ஸ்மோக் பண்ணுவேன். இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைங்க. வீட்டில் சரக்கு குடும்பத்தோட அடிச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. யார் சொல்லுவா? சில்லுன்னு ஒரு காதலுங்க. ஜோ மேடம் சரக்கு அடிப்பாங்க, சூர்யா சார் ஊற்றி கொடுப்பாரு. பார்த்ததில்ல? எனக்கு மொத்தம் 7 லவ் ஃபெயிலியர். அதில் 2 கல்யாணம் வரைக்கும் போய் கூட நின்றுடுச்சு. ஸோ ஸ்வீட்டுங்க. நான்லாம் 15 லவ் பண்ணியிருக்கேன். 15மே ஒன் சைடு லவ் தான். இது வரைக்கும் யார்கிட்டையும் சொன்னதே இல்லை. ஓ, அவங்களாம் கல்யாணம் பண்ணிட்டு எங்கேயோ போயிடுவாங்க. விக்ரமன் சார் படத்தில் வர ஹீரோ மாதிரி. நான் ரேஷ்மான்னு ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன். இருந்துட்டு போங்க தாராளமா. இதில் என்ன இருக்கு? சீரியஸ்லி? ஏங்க இதில் என்ன பிரச்சனை? இவன் தெரிஞ்சுதான் பேசுறானா? டேய் கொத்த, அது ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல, ரிலேஷன்ஷிப். பையன் பையன் மாதிரி, பொண்ணும் பொண்ணும். சரி, உங்களை பத்தி சொல்லுங்க. ஐயோ, டக்குன்னு கேட்டா என்ன சொல்றது தெரியலையே. டேய், நீ மனப்பாடம் பண்ணத சொல்லுடா. கார்கி பி பாருங்க. லைஃப்ல எது நடந்தாலும் ஐ டோன்ட் கேருங்க. படிச்சேன், உருப்படல. பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சேன், நடக்கல. சரி, நம்ம தலைவரோட கட்சியில் போய் செல்லான்னு பார்த்தா இந்த கட்சியே காணாம போச்சு. படிச்சுதான் பட்டம் இல்லை, ஆனா மற்றபடி நான் ராசி இல்லாதவங்க, உருப்படாதவங்க. நான் லவ் பண்ண பொண்ணுலாம் கல்யாணம் ஆகி எங்கேயோ செட்டில் ஆயிட்டாங்க. லவ் அண்ட் மேரேஜ் ரெண்டுமே ரொம்ப தூரங்க. மொத்தத்தில் இந்த சொசைட்டிக்கு நான் ஒரு பாரங்க. நம்மள மாதிரி இவங்களுக்கும் நடக்கும் போது. ஐயோ, என்ன இன்னும் நம்மள மாதிரி ஹெட்செட் போடுவாங்க? ஒருவேளை நம்மள மாதிரி பிளான் பண்ணிட்டாங்களோ? ஒருவேளை இருக்குமோ?
என்ன மச்சி ரொம்ப ஜாலியா இருக்க போல. புரியுது, வீட்ல மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, போய் பார்க்கணும் அதானே? ஆமா, கல்யாணம் பண்ணிக்கோன்னு டார்ச்சர் பண்றாங்க. ஓ, அப்போ உனக்கு மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிதானே? ஆமா, அதுவும் இந்த வாட்டி காஃபி ஷாப்ல டேபிள்லாம் புக் பண்ணி வச்சிருக்காங்க. வாவ், காஃபி ஷாப்லயா? மச்சி, அப்போ ஒருவேளை அந்த பையன் நல்ல பையனா இருந்தா? அதுவும் நல்ல பாயிண்ட் தான். அதனால தான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா மச்சி? சொல்லு சொல்லு. அவனே உன்னை வேணான்னு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு போங்க. அது உன் கையில தான் இருக்கு தங்கம். ஓகே, ப்ரிப்பேர் பண்ணதை அப்படியே சொல்லு. டென்ஷன் ஆனா ஸ்மோக் பண்ணுவேன், வீக்கெண்ட்ல சரக்கு அடிப்பேன், நைட்டு கிளப்பு பார்ட்டின்னு 3 மணி வரைக்கும் ஊர் சுத்துவேன். ஐயோ, தாராளமா நீங்க வெளியில போலாங்க. டென்ஷன் ஆனா நானும் ஸ்மோக் பண்ணுவேன். இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லைங்க. இந்த பால் மிஸ் ஆச்சா? சரி, அடுத்த பால் போடு. நான் ரேஷ்மான்னு ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன். இருக்கு போங்க, தாராளமா. இதுல என்ன இருக்கு? சீரியஸ்லி? என்ன மச்சி இது? டேய், என்னடா நடக்குதுங்க? உங்களுக்கு இவ்வளோ நெகட்டிவா ஒரு விஷயம் நடக்குதுன்னா கண்டிப்பா பாசிட்டிவா ஒரு நாள் நடக்குங்க. நீங்க ஏன் அப்படி நினைக்க கூடாது? இவன் என்ன எக்ஸ்ட்ரா பிட் போட்டுட்டு இருக்கா? ஹலோ, டேய் என்னடா ஆச்சு? இவன் வேற ஒத்த கொசு தொலைச்சு. என்ன சரியா கேட்க மாட்டேங்குது. ஹலோ ஹலோ, டேய் கேக்குதா இல்லையாடா? எந்த ஃப்ரெண்டுக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோமோ அதே ஃப்ரெண்டுக்கிட்டயோ இல்லை வேறு யார்கிட்டயோ என்னை பற்றியே சொன்னால் கூட அப்படியே கேட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறீங்க. உங்களை மாதிரி ஒரு கேரக்டரை நான் பார்த்ததே இல்லைங்க. ஹலோ, இப்போல்லாம் மனசு பிடிச்ச பொண்ணு கிடைக்குது ரொம்ப கஷ்டங்க. என்ன ஒன்றும் கேட்கல. உங்களோட ஹாபிஸ்லாம் என்ன? அதுனுங்க பெரிய ஹாபி. வேலை தேடிட்டு தெருவா சுற்றிட்டு இருப்பேன், கிரிக்கெட் விளையாடுவேன், ஃபோனில் ஃப்ரெண்ட்ஸோட பப்ஜி மேட்ச் போடுவேன், அப்படியே சாங்ஸ் கேட்டு சில் பண்ணுவாங்க. சாங்ஸ்? என்ன மாதிரி சாங்ஸ்லாம் கேட்பீங்க? அதாங்க ஏஆர் ரஹ்மான், இளையராஜா, ஹாரிஸ் ஜெயராஜ், யுவன் ஹிட்ஸ், இதெல்லாம் இல்லாமல் வாழ முடியுமாங்க? இந்த பாட்டில் வர வரிகள் மாதிரி நீங்களும் பேசுகிறீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க. என்ன சரியா கேட்க மாட்டேங்குது. டேய் என்னடா ஆச்சு? பார்க்க வந்த பையன் கார்கி வந்தான். நீங்க பார்க்க வந்த பொண்ணு தீப்ஸ், இவங்க தான். லவ் மேக்னெட் இழுக்கிறது, லவ் மேக்னெட் துடிக்கிறது, உன் தோளில் நான் சாய வர வேண்டி கிடக்கிறது. லவ் மேக்னெட் அழைக்கிறது, லவ் மேக்னெட் நினைக்கிறது, கியூபிட் போல் அம்பேவி மனதையும் கரைக்கிறது. ஒரு இரவில் இரு அறையில் ஏக்கத்தில் நாம் வாழ, பிரிவெல்லாம் காதலில் வழியாக. ஹாரிஸ் ஜெயராஜ் கான்சர்ட்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கார்கியை மீட் பண்ணேன். அன்போடு ஒன்றாக நாம் வாழ வரம் வேண்டி காத்திருந்தேன். ஒரு இரவில் இரு அறையில் ஜீவன் படத்துல வர மாதிரி எங்க 2 பேருக்குமே ஒரு ஸ்பார்க் இருந்துச்சு. மாறியதே ஒரு பிறவி ஒரு காதல், இரு நெஞ்சில் அன்போடு ஒன்றாக நாம் வாழ. எங்களுக்கு நேரம் போனதே தெரியல, வருஷம் எல்லாமே நிமிஷமா மாறிச்சு. மேக்னெட் துடிக்கிறது, உன் தோளில் நான் சாய வர வேண்டி கிடக்கிறது. லவ் மேக்னெட் அழைக்கிறது, லவ் மேக்னெட். நாட்கள் கடந்து போக போக நாங்க காதலுக்காக நேரத்தை ஒதுக்கிட்டோம்னு நினைச்சோம். நான் கண்ட காதல் நீதானே, நீ எந்தன் கைப்பிடி தூரமே,
திறக்கும் வேளையில் உன் மூச்சு காற்றாய் நான் வாழுவேன். நிமிர்ந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நாங்க காதலுக்காக நேரத்தை ஒதுக்கவே இல்லை. தன்னாலே தள்ளாடினேன், கண்ணாலே கொல்லாதே என் உயிரே, காணாமல் போகாதே நீ. உன் காலில் என்ன அடிபட்டிருக்கு? ஒரு சின்ன ஆக்சிடென்ட், இப்போ பரவாயில்ல. ஆமா, நீங்க ஏன் அவளை பார்த்து ஷாக் ஆனீங்க? அது ஒன்றும் இல்லைங்க, சும்மா சடனாக வந்து பார்த்தாங்க, அதான் பார்த்தேன். மறந்துட்டியா? எப்படி என்னால மறக்க முடியும்? நான் உன்னை மறுபடியும் பார்ப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. நானும் தான். பை த வே, என்னோட பேர் ஐஸ்வர்யா. யாழ் அமுதன். நைஸ். லைஃப் கோஸ் ஆன். காலம் எப்படிலாம் போயிடுச்சுல. லாங் டைம் எடுத்து லவ்வோட வேல்யூ என்னன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். நமக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் உட்காந்து பேசினா கண்டிப்பா சொல்யூஷன் இருக்கும். கரெக்ட் தான். இனிமே என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம பிரியாம இருக்கணும். லவ் மேக்னெட் இழுக்கிறது, லவ் மேக்னெட் துடிக்கிறது, உன் தோளில் நான் சாய வரம் வேண்டி கிடக்கிறது. லவ் மேக்னெட் அழைக்கிறது, லவ் மேக்னெட் நினைக்கிறது, கியூபிட் போல் அம்பேவி மனதையும் கரைக்கிறது. லவ் மேக்னெட் இழுக்கிறது, லவ் மேக்னெட் துடிக்கிறது, உன் தோளில் நான் சாய வரம் வேண்டி கிடக்கிறது. லவ் மேக்னெட் அழைக்கிறது, லவ் மேக்னெட் நினைக்கிறது, கியூபிட் போல் அம்பேவி மனதையும் கரைக்கிறது.